சகோதரி அவங்க திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு பையனோட ஓடிவிட்டேன். அவங்க அண்ணன் தம்பியாக சத்தம் போட்டு திரும்பி கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த பையன் நம்ம கம்யூனிட்டி இல்லை, அதனால அவனை கட்ட முடியாதுன்னாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, திரும்பி இவன் கம்யூனிட்டி பையனோட ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவன் ஏழை, அவனை அடிச்சு கொண்டு வந்துட்டேன், திரும்பி பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். திரும்பி ஒரு பையன் கூட ஓடி போயிடுச்சு, 3 பையன் கூட ஓடி போயிடுச்சு. அந்த அம்மா என் பாவத்தை ஆர்டர் பண்ணிப்பாங்க, எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 100% மறந்துருக்குன்னா ஏசு ஒரு நல்ல பையனை கொடுக்குறேன். ஆமென் சொல்லுவோம். சரி, ஒரு பையன் ஒரு பையன் அந்த அம்மாவை பார்த்துட்டு என்ன செய்யலாம், இந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணி பாருங்க பொண்ணு கேட்கலாம். அந்த மாதிரி டைம்ல அந்த அம்மா என்கிட்ட வந்துருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அண்ணன்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு வேலைக்கு என்னை வச்சிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அவங்க வீட்டுல போய் நான் அங்க ஒரு 2 மணி நேரம் நான் துணி துவைக்கிறது, சமையல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஆசையே கிடையாது. அந்த கல்யாணம் மாப்பிள்ளைகிட்டே போய் இவன் அப்படி 3 பேரோட ஓடி போனவ, இவளையே கல்யாணம் பண்றவன்னு கேட்டு நிறைய கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதே எனக்கு கல்யாணமே ஆகும். அப்ப நான் சொன்னேன், ஏசாமி பாவங்களை மன்னிக்கிறவரும் மறைக்கிறவரும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்கிறவரும் மறைக்கிறவரும். 3 முறை மனிதத்தை பேருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் மாறினாங்க. இது சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க பாப்பா கிட்ட, 100% மறந்துருப்பீங்கன்னா இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் முடிவு பண்ணிடு, உனக்கு நடக்க போற கல்யாணம் உண்மையான உலகமா இரு அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த பையன் திரும்பியும் இவங்கெல்லாம் போய் சொன்னாங்க. ஆனா அவன் என்ன சொன்னா, இவங்க வேணும்னு சொல்றாங்கன்னு முடிவெடுத்து இந்த பொண்ணையை கல்யாணம் பண்றதுக்கு அவனே நகை போட்டு அவனே கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ அந்த பொண்ணுக்கு மாசமாகி வயிற்றுல குழந்தை பிறந்ததுக்கு இருக்குது, 7 மாசம் இருக்குது. என்னை பார்த்து அழுதா அழுதுச்சு. அநியாயத்துக்கும் நல்லதா இருக்கா, அவரை மாதிரி யாராலையும் அன்பு கட்ட முடியாது, நான் பாவி இருந்துச்சு. ஏசாமி மன்னித்து மறந்து விட்டார். ஆமென். எபிரேயர் 8:12 சொல்கிறது, ஏசாமி இனிமேலும் பாவங்களை நினைத்து பார்ப்பதில்லை. 10:17 சொல்கிறது, நான் உங்கள் குற்றங்களை இனிமேல் நினைத்து பார்க்க மாட்டேன். ஏசாமி உங்களை அவருடைய பொண்ணா பரிசுத்தமா தான் பார்க்கிற. ஒருவேளை என்னைக்காவது உன் கணவர் உன்னை கேட்டானா, ஏசாமி பார்க்கிற அளவுக்கு நான் பரிசுத்தம் சொல்லி விட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா ஹாப்பியா இருக்காங்க, பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. நல்ல கை தட்டுவாங்க. ஒரு 15 நிமிஷம், ஏன்னா பாவசீகம் பண்ண போறோமா, போக கொஞ்சம் டைம் ஆயிடும். கடைசி நற்கண்டை ஆராதனை நம்முடைய சகோதரர் சைமன் அவர்கள் இருப்பார்கள். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஜான் அவர்கள் இப்பொழுது பாவரிக்கையை பற்றி ஒரு சில சாட்சிகள் உங்களோடு பயிற்சி கொள்வார். கை தட்டி வரவேற்போம். நீதிமொழியாகும் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிப்போம். தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை, தன் குற்ற பழியை மூடி மறைக்கிறவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள். இந்த வசனம் உண்மைதானா? இந்த வார்த்தை உண்மைதானா? உண்மை இல்லையா? ஒரு மனிதனுடைய குற்ற பழியை, ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை மூடி மறைக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு இந்த வேத வார்த்தை சொல்லுது. எப்போ அவன் மூடி மறைக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு வளமான வாழ்வு இல்லை அப்படின்னு இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. மாறாக ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவனோ கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். நம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு பேசலாம்.
ஒரு முறை ஒரு நாள் உபவாச ஜெபம் நடத்தினோம். நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் ஜெப கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு நைட் ஆயிடுச்சு, ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஒரு 12-13 பிரதர்ஸ் இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு வாலிப பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதற்காக நான் போகும்போது ஒரு 6 பேர் சொன்னாங்க, காலையில இருந்து நாங்கள் ஊழியத்தில் இருந்துட்டோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போறோம்னு போயிட்டாங்க. மீதி ஒரு 6 சகோதரர்கள், ஒரு 5 பேர் என்னோட சேர்ந்து கூட வந்திருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல ஆகி போச்சு. அந்த வீட்டுக்குள்ள போனா சொந்தக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ந்துக்கிட்டு அந்த வாலிப பையன்கிட்ட அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துருது, தண்ணி கூட குடிக்க முடியல, டாக்டர் கிட்ட கொண்டு போய் செக் பண்ணேன், ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தேன், எல்லாமே ஒரு சில டாக்டர் சொல்லிட்டாங்க இவனுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு ஒரு 20-22 அவ்வளவுதான் வயசு. வாலிப பையன் 2 டிகிரி 24 வயசு இருக்கும். 2 டிகிரி படிச்சிருக்கலாம். அவங்க அப்பா ஒரு அரசாங்க ஊழியர். அது மாத்திரம் இல்லாம அவர் கோயில்ல ரொம்ப எல்லா காரியத்திலும் பங்கெடுக்கிறவர், குருவானவருக்கு உதவி செய்யக்கூடியவர். ஹாஸ்பிட்டல்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன், என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில டாக்டர் எனக்கு தைராய்டு அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்கயோ செக்அப் பண்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன், பயங்கரமா பிசாசு பிடிச்சு ஆட்டுது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்கும் போது எனக்கு எந்த சிந்தனையும் வரல. அப்ப நான் ஆண்டவரை ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க, இவங்க நினைக்கிறாங்க நம்ம பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க, நீங்க ஏதாவது எனக்கு கொஞ்சம் உணர்ந்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த பையன் அந்த நைட்டு முறுக்குறான், பரடுறான், வீட்டை சுத்தி சுத்தி வரான். உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஒரு பரிசுத்த ஆவியானவரை சுழலக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் இன்னும் அதிகமா இப்படி முறுக்கிக்கிட்டே அப்படியே கண்ணுக்கெல்லாம் வேலை சொல்லிடுது, குத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் நான் என்ன செஞ்சு ஜெபம் பண்ணிட்டேன். நான் சொன்னது எல்லாரும் வெளியே போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. எங்க மச்சானும் தங்கச்சி வீட்டுக்காரரும் ஊழியத்துல தான் இருக்கிறாரு, அவரும் நான் மட்டும் உட்கார்ந்து போயிட்டோம். அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தம்பி உனக்கு பிசாசுலாம் பிடிக்கல, வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன் வீட்டில் இருக்கிறவங்க பிசாசு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நீ ஏமாத்தலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டாரு. நீ வேணும் நடிக்காத அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரர் சொன்னா, ஆமா பிரதர் உண்மைதான். சரிங்களா? ஆமாம்மா உண்மைதான். எங்க அப்பா அந்த பரிசுத்தானோட புக்கை எடுத்து நான் ஜெபிக்கும் போது பேரை சொல்லுன்னு கேட்கிறாரு. நான் என்ன பேரை சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லாத பேரை அவரு உருவாக்கிட்டாரு. கையில பரிசுத்தானவருக்கு ஜெபம் பண்ற புத்தகம் நான் சொன்னேன், பிரச்சனை என்ன என்பதை
ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. நீ ஏன் சொன்னீங்கன்னா அப்போ அவர் 4 பேர் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நீ ஏன் சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்துருவாரு, இல்லைன்னா ஆண்டவரே சொல்லுவாரு. அப்படி ஏதாவது பார்த்து சொன்ன அப்படின்னா இங்க இருக்கிறவங்க வெளியே அனுப்பிடுங்க, உங்ககிட்ட வந்து நான் தனியா சொல்றேன். பேசலாம். அல்லேலூயா. நானும் தனிச்சு வீடுக்காரர் இருந்தாலும் ஒரு சில குற்ற உணர்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் சொல்வதற்கு முன்பாக உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு நானே சொல்லிட்டேன். உனக்கு இதுதான் பிரச்சனை. நான் வந்து ஒரு குருவானவர் கிடையாது, நான் ஒரு பிரதர் தான். நாளைக்கு விடிஞ்ச பொழுது நேர கோயிலில் போய் ஒரு நல்ல பாவசனை நான் பண்ணேன். ஆண்டவர் ஒரு முழு விடுதலையை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் ஒரு நல்ல பாவசனை செஞ்சான். 80,000 ரூபாய் செலவு பண்ணி குணமாகாத அவனுடைய வியாதி முற்றிலும் குணமாகி போனது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரான்ஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கிறான், கரங்களை கட்டி. அதனால குற்றத்தை மூடி மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை வளம் இல்லை. அதை அறிக்கை செஞ்சு நல்ல பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு சாதனத்தின் மூலமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதான் பிரதர் ராஜாவும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். அதனால இந்த பாவத்தையும் மறைக்காம குருவானவர் இருக்கிறாரு, முழுவதும் ஆண்டவர்களை ஒத்துக்கிட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் இருக்கிற மனதோடு இருக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். பேசலாம். நான் எழுதி நின்று ஒப்பு கொடுத்து நான் செய்வோம். நாம் யாவரும் எழுந்து இருப்போமா? Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. Hallelujah.